எங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று எங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. الله سبحانه وتعالى அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே எங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ அவ்வாறே இந்த சமுதாயத்துக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கும் நோன்பு இன்றியமையாத ஒரு கடமையான விடயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நோன்பு என்பது யார் மீது கடமை என்று பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிமான பருவத்தை அடைந்த புத்தியுள்ள நோன்பு நோக்க சக்தியுள்ள அனைவர் மீதும் ஆண் பெண் இருப்பாளர் மீதும் நோன்பு கடமையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு நமக்கு தொழுகை கடமையோ, எவ்வாறு நமக்கு ஜகாத் கொடுப்பது கடமையாக இருக்கிறதோ, எவ்வாறு ஹஜ் செய்வது கடமையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல இந்த நோன்பும் மிக கடமையான ஒரு விடயமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நோன்புடைய ஃபர்லுகள் என்று பார்ப்போமானால் அது இரண்டு விடயங்கள் தான். ஒன்று நியத்து வைத்தல். நியத்து வைத்தல் என்பது சூரியன் அஸ்தமனமானதிலிருந்து, அதாவது இரவு நேரத்திலே நியத்தை வைக்க வேண்டும். சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் நாங்கள் நியத்து வைத்துக் கொள்வது கடமையாக ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது விடயம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்திருத்தல். இது எப்போது என்று சொன்னால், ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை அந்த முழு நேரமும் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலேயும் ஈடுபடாமல் இருப்பதாகும்.